இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 16 30 முடிய. ஆண்டவர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லி ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று எழுதப்பட்டுள்ள பகுதியை வாசித்தார். அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும்? இயேசுவினுடைய மேனிஃபெஸ்டோ என்ன? இப்போ எலெக்ஷன் நடக்கும் பொழுது தங்களுடைய ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கொள்கைகளை வந்து அறிவிக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் இன்ன காரியங்களை செய்வேன் என்று. அதுபோல இயேசு இறையாட்சியினுடைய விழுமியங்களை, இறையாட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவை நமக்கு அறிவிக்கிறார். இயேசுவினுடைய மேனிஃபெஸ்டோ தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோ. இயேசுவினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் நம்முடையது. ஆகையினால் நமக்கு மிக முக்கியமானது என்ன? நாம் அபிஷேகம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். பொதுநிலையினர், துறவிகள், குருக்கள், ஆயர்கள் என்ற நிலையில் இருக்கிற எல்லா நம்பிக்கையாளர்களும் கடவுளால் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். அபிஷேகம் செய்த ஆவியினால் நாம் திருநிலைப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். எதற்கு? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க. பெந்தகோஸ்துக்காரனெல்லாம் பார்க்குறீங்களா? நம்ம வின்சென்ட் பால், மரியாயின் சேனை, கோல்பிங் சபை, நற்கருணை சபை, இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று பல மரியாயின் எத்தனை அமைப்புகள் நம்மிடம் உள்ளன. நற்செய்தி பரவுதா? சாட்சிய வாழ்வு நம்மிடம் இருந்து புறப்படுகிறதா? யாரையாவது பாதிக்கிறதா? யாரையாவது அழைத்து வருகிறதா இயேசுவிடம்? 5 குடும்பம் வச்சிருக்கான் பெந்தகோஸ்துக்காரன். அடுத்த வருஷம் 10 குடும்பம் இருக்கான், 20 குடும்பம் இருக்கான். வீடுகளை சந்திக்கிறான். நான் குறிப்பிடுவது குருக்கள் மட்டுமல்ல, பாஸ்டர்கள் மட்டுமல்ல. நான் சொல்லுவது நம்பிக்கையாளன் ஒவ்வொருவரும். ஞானஸ்நானம் கொடுத்து அவனை மதம் மாற்றுவது என்று அல்ல நான் குறிப்பிடுவது. உண்மைக்கு சான்று பகர்வதனால், நீதியுடன் நடந்து மற்றவர்கள் மத்தியில் நாம் நேர்மையாளர்கள் என்று செயல்படுவதனால், எல்லா சூழல்களிலும் அன்பு செயல்களுக்கு இலக்கணம் போல நாம் நடப்பதனால் நம்மை இயேசுவை தேடி வந்து மக்கள் அடைய வேண்டாமா? அது நம்மிடம் இருக்கிறதா? நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் எத்தனை பேர் அப்படி நாம் செயல்படுகிறோம்? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த உத்வேகம் எங்களிடமிருந்து எப்பொழுது பிறக்கப் போகிறது? திருச்சபை எப்பொழுது தீயை மூட்டப் போகிறது? மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உம்முடைய திருமகன் எங்கள் குரு, எங்கள் மீட்பர் சொன்னாரே, அது எப்பொழுது எங்களில் புறப்பட போகிறது? இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.